ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணாக்க சம்பவக்காரி சாங்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் எதுவும் என்னால் முடிஞ்சது சினிமேட்டிக் லுக்கில் 3Dயில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றது உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, ஸோ எடிட் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஈஸியாக வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிவிட்டுக்குங்க. கூடவே கன்வர்ஸில் ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணிவிட்டீங்கனாக்கா இன்னும் 2-3 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் இருப்பாருங்க, அது வந்து பண்ணாக்க நான் ChatGPTல தான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வேணால் எடிட் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து பண்ணாக்க கப்பலையாக இருக்கிற மாதிரி பிக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தனித்தனியாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்கனாக்கா நான் வந்து பண்ண ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கூட்டுக்கிறேன். ஸோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ChatGPTல வந்து பண்ண அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ண கொடுங்க. ஸோ நான் இப்படி தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ப்ராண்ட் க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன், பட் ப்ராண்ட் சரியாக க்ரியேட் ஆகலை. ஸோ அதனால இந்த மெத்தட் நீங்கள் வேணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பிக்கு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை வந்து பண்ண நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண பிக்கு நான் எடிட் பண்ணுற பிக்கு அப்லோட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண டீட்டெயில் கொடுத்துட்டு ஸோ ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால மறுபடியும் வந்து பண்ண நான் பிக்ஸ்ன்னு கொடுத்தேன். ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ சைட்லெல்லாம் வந்து பண்ண எனக்கு கட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணாக்க சைடில் கட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், அதுவே கரெக்ஷனை வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் ஒரு 4 பிக்கை வந்து பண்ணாக்க நான் இதே சேம் மெத்தடில் தான் நான் எடிட் பண்ணேன் பாருங்கள். ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாக இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுறதுனாக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ChatGPTயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்ட் இருப்பாருங்க, அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அதுக்கு நான் அப்படியே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு இது ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட்டே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ஃபாண்ட் டவுன் பண்ணி எந்த ஃபைல் வச்சுருங்களோ அந்த ஃபைல்கிட்ட வந்து பண்ண போய்க்குங்க. ஒரு 3 to 4 ஃபாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு மட்டும் கொடுங்க, இந்த ஃபாண்ட் வந்து பண்ண இம்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இம்போர்ட்னு இருக்கா, அது மட்டும் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் PNG பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப்பை ஏன் சஜெஸ்ட் பண்ணுறதுனாக்க உங்களால் கொஞ்சம் குவாலிட்டியாகவே சூப்பராக வந்து பண்ண பேக் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, சூப்பர் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேரும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் PNG பிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுவோம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு கல்யாணக்கு இந்த எடிட்டிங்கான QR இமேஜ் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் ஸ்கேனர் இருக்கும், அப்படி இல்லைனாக்கு குரோம் ஆப்பை யூஸ் பண்ணிங்கனாக்க ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன் பண்ணி பாருங்கள். அந்த QR இமேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணாக்க ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள், டேட்டா வந்து பண்ணாக்க ஐட் மோஷனில் இம்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு கரெக்டாக இருக்கோ ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தான். ஓகே, ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கனாக்க
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு டாப்புக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த 3D எஃபெக்ட் இதை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கேமரான்னு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி கீழே ஒரு லேயர் இருப்பாருங்க. ஸோ அது எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கேமரா லேயரை வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆகிடுச்சா. இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க இந்த இடத்துல ரெக்டாங்குலர்னு ஒரு லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் நான் கீழே போயிட்டு காப் லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கேமரா 1 லேயர் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸ் நான் கீழே போயிட்டு பேர் ஸ்டைல் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணுங்க. அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் இருக்கா இதுலேயும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த கேமரா 1 லேயரில் நாம் வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 லேயருமே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கேமரா ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் அதை ஆன் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு இந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அனிமே பிக் இருக்கும். இந்த பிக்கு பதிலாக தான் நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரில் போயிட்டு இப்போ நீங்கள் பேஜ் பிக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. எனக்கு ஃப்ரேம் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதனால் நான் எஃபெக்டில் வேப் எஃபெக்ட் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிவிட்டேன். கரெக்டாக நம்மளுடைய பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி என்னுடைய ஃபிங்கரால் மூவ் பண்ணி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கும் சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். பாருங்கள், ஸோ என்னோடய பிக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் வேறு பிக்கு வரும். ஸோ அதனால் நான் வந்து பண்ணாக்க வேறு பிக் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெப் எஃபெக்ட் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த அனிமே பிக்கில் ஜஸ்ட் உங்களோட பிக்கை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிக் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி ஃபைனல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க நான் வந்து டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல கண்ணுமை இருக்கா அது 1 பண்ணால் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் ஆஃப் பண்ணி கொடுத்தனாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது பிளாங்காக வந்து பண்ண ஷோ ஆகும். அதனால் நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது அது ஷோ ஆகுது. ஸோ கரெக்டாக ஆட் பண்ணியிருக்குங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்றது ஒரு டைம் 2 டைம் இங்கே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே ஷோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஷோ பண்ணாக்க அந்த வீடியோ ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.